ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம தக்காளியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, தமிழகத்தில் தற்போது தக்காளி விலை குறைந்துள்ளது. அதாவது சென்னையில் உள்ள கோயம்பேடு மார்க்கெட்டில் இருந்து அனுப்பப்படும் தக்காளிகள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாகவே 1 கிலோ தக்காளி 100 ரூபாய் வரையில் விற்பனையானது. இந்த நிலையில் தற்பொழுது தக்காளி விலை அதிரடியாக குறைந்துள்ளது. அதன்படி தக்காளி விலை 1 கிலோ தற்பொழுது 15 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் தக்காளி வரத்தை அதிகரித்துள்ளதால் முதல் தர தக்காளி 30 ரூபாய்க்கும், 2ஆம் தர தக்காளி 25 ரூபாய்க்கும், 3ஆம் தர தக்காளி 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இப்போது தக்காளி விலை கம்மியாக இருக்கிறனால நாம் எப்போதுமே தக்காளி அதிகமாக விளைவிக்கிறப்ப நம்ம ஒரு சாம்பாருக்கு, மற்றபடி ரசம், எதுக்காக இருந்தாலும் சட்னி எது பண்ணுறதா இருந்தாலும் நம்ம கம்மியாக போட்டுக்குவோம். ஆனால் நம்ம இப்போ கொஞ்சம் கூடையே போட்டுக்கலாம். தக்காளி விலை ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம கூட போட்டுக்கலாம். நம்ம நிறைய வாங்கி கூட ஊறுகாய் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ மழை காலம் கூட மழை நின்றுடுத்து நம்ம அதனால் நிறைய தக்காளி வாங்கி ஊறுகாய் போட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வருஷத்துக்கு உங்களுக்கு ஊறுகாய் யூஸ் ஆகும். தக்காளி நமக்கு குறைவாக விற்கிறப்பயே நம்ம ஊறுகாய் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.